சிவாய நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு, யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். சனி பகவானுடைய குணாதிசைகள், சனி பகவானுடைய தன்மைகள் என்ன, அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க. பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் பெயர்ச்சி வரப்போகுது. மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம், நிலையான ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை, சனி பகவானுடைய குணாதிசைகள் இந்த வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கும். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு. கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தாக்கத்தை சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது. இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம். பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம். இப்படி அவன்கிட்ட சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் 2025 சனி பகவானுடைய தன்மை உண்டு. நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷம் முதல் மீன ராசி வரையும் 12 ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டா இந்த விருச்சிக ராசி. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னாலும் இந்த விருச்சிக ராசி. நிறைய காவல்துறையில் இருப்பீங்க, கலைத்துறையில் இருப்பீங்க, ரியல் எஸ்டேட் நிறையா பண்ணலாம், ஆர்கிடெக்ட்ஸ் நிறையா படிக்கலாம், வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு வேலைகளோ கிடைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அதிபதி. முருகக் கடவுளுடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் கடந்த ஒரு 5, 6, 8 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டந்தாயா பட்டுக்கிட்டு இருப்பீங்க. படித்ததுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் பல பேர்னால பல நஷ்டங்களும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு குடும்பத்தில் ஒரு அவமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும், விருச்சிக ராசியில் உள்ளவரிய ஆண்களோ பெண்களோ தாய் தகப்பனை இழந்து பலவித நஷ்டப்பட்டு குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதான் உங்களுக்கு திருமணம். அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லபடியாகவே நிற்கும். காதல் திருமணம் பண்ணால் அது நிற்காது. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இருந்திருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு பலமாக இருக்காரு. செவ்வாயும் சனி பகவானும் ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவங்க கர்மக்காரகன். ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தால் கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு போனாலும் அவன் தர டிக்கெட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி பல நிலங்களை மனைவி மக்களுக்காக விரயம் பண்ணியிருந்திருக்கலாம். தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து கடனாளியானதுக்காக கார்களை வண்டிகளை விற்கக்கூடிய தன்மைகள் வந்திருந்திருக்கலாம். நோய்க்காக விரயங்கள் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போயிருந்திருக்கலாம். போதுண்ட சாமி, இத்தனை வருஷம் இவ்வளவு நாளாக பட்ட துன்பத்துக்கு பிராய்த்தம் இல்லையான்னு தேடி ஆடி ஓடி அலைஞ்சிருந்த விருச்சிக ராசிய ஆண் பெண்களுக்கு இந்த வருடம் சகாய சனி அற்புதமாக இருப்பீங்க. பஞ்சம சனி அற்புதமாக இருப்பீங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு தாங்க உண்டு. ஆன்மீக தோரணையில் ஆன்மீக ஈடுபாட்டில் தெளிவான அமைப்பு நீங்கள் பிடிச்சிக்கணும். காலதாமதமாக திருமணம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் நடந்து முடியக்கூடிய தன்மையும் இந்த 2025க்கு முன்னதான் உண்டு. ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் உங்கள் வேலையிலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். குடும்பத்திலையும் பல இன்னல்கள் வரும். தேவையில்லாத டிப்ரெஷன்களையும் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய தன்மைகளும் வந்துட்டு போயிடுச்சு. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலைமை தாங்க. ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகவும் ஆண்டவனை நினச்சிக்கோங்க.
அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் கொடுங்க. பணம் இருந்தால் தானம், பணம் இல்லைன்னா தியானம். இந்த கோட்பாடில் வளர்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உச்ச நிலைமையை கொடுப்பாரு. என்ன தொழில் பண்றீங்களோ தொழில் காரகனாக இருந்தால் அதில் யோகத்தை தரக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தெளிவான அமைப்பில் தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டுண்டு வாழ்க்கையை தெளிவாக வளர்த்துண்டு படித்ததுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பில் கொண்டு போயிருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இதெல்லாம் பொது பலன்தான், இருந்தாலும் கோச்சார பலன்தான். கோச்சார பலனே 60-65% வந்து பலன் கொடுக்கும். தன்னுடைய தன்மை காசு பணம் இருக்குன்னு கேட்டு தேவையில்லாமல் தப்புகள் பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுகபோகி, மோக பார்வைகள் உள்ளவங்கன்னு சொல்லலாம். மோக பார்வைகள்னு கேட்கும் போது அடுத்தவன் பெண் மேலே ஆசைகள் படக்கூடியவங்களா இருப்பீங்க விருச்சிக ராசி உள்ளவங்க. இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்கள் ஆன்மீக தொடர்பை பக்குவமாக ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணி அபகரிச்சுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். உழைச்சி கஷ்டப்பட்டு கணுமாயப்பட்டு கஞ்சி குடித்தாலும் கணவன் மனைவியோட அற்புதமாக கஞ்சி குடிச்சிங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம். ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு மகான், யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிக்குங்க. புராணங்கள் படிங்க. எந்த ஒரு ராசிக்காரங்களும் புராணங்கள் படிச்சிட்டிங்கன்னாவே உங்களுடைய தொந்தரவுகள்லாம் போச்சு. சனிகிரமன் சனி பகவான் கேட்டாவே புராணங்கள். முன்னோரை நினைக்கணும், மூத்த அறிஞர்கள் நினைக்கணும், கணவனும் நனவனும் நினைக்கணும், வாழ்ந்த சித்தர்களை நினைக்கணும். 63 நாயன்மார்களை பாருங்க, 18 சித்தர்களை பாருங்க, வாழ்ந்து ஜீவ சமாதி ஆனவங்களை பாருங்க. சிவனை பிடிச்சிக்குங்க, அம்பாலை பிடிச்சிக்குங்க. ஏதோ ஒரு தாரக மந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், எம்பெருமான் முருகக் கடவுள் வழிபாடு பண்ணலாம், அகோர வீரபத்திரர் வழிபாடு பண்ணலாம், முனீஸ்வரன், கருப்பசாமி, மாடசாமி, இப்படி உக்கிர தெய்வதைகளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் தேக ஆரோக்கியம் மினுமினுக்கும். ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு இனி வருங்காலத்தை தெளிவான ஒரு அமைப்பில் வாழ்ந்து வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகந்தாங்க. போதும், பட்ட துன்பம், பட்ட கஷ்டம், நஷ்டம், தொந்தரவெல்லாம் போதும். சனி பகவானை அண்ணான்னு நினச்சிண்டு சனி பகவானுடைய காரகத்தன்மை, சனி பகவானுடைய குணதசைகளை உடையவர் தான் செவ்வாய் பகவான். 2 பேரும் யாரையா ஒருத்தர் நல்ல மனசார நினச்சிக்கிட்டு இனி வருங்காலங்கள் எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, சுப காரியங்களுக்குத்தான் விரயமாகணும், வண்டி வாகனங்கள் நஷ்டமாகக்கூடாது, லாபங்கள் வரணும், மனைவி மக்களோட அனுசரணையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன் சாமியை வேண்டி இருந்தீங்கன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. மாற்றமே ஏற்படும். 2025 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது. உங்களுடைய அமைப்பு வரக்கூடிய 2.25 வருஷம் 2.5 வருஷம் மாற்றம் தான் ஏற்படும். நல்ல நிலைமைகள் நல்ல நேரங்கள் தேடி ஓடி கூடி வராது. நம்ம தான் அதுக்கான வரவேற்பு கேட்டுக்கணும். அமைதியாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அதனால் நேரங்காலங்கள் இப்போ வந்து நல்ல சகஜ நிலைமையில் வரக்கூடிய நேரம் இருக்குது. குரு பகவான் பெயர்ச்சி இருக்குது, ராகு பகவான் பெயர்ச்சி இருக்குது, கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடியவங்க. உயர் பதவிங்க வரப்போகுதுங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வரப்போகுது. வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் உண்டு. நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இருந்தாலும் 2025 சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.